நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த 2வது நவம்பர் மாதத்தில் இந்த 2வது வாரத்தில் கூட கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து நம்மளை கடத்தி கொண்டு வந்திருக்கிற எல்லா நல்ல தயவுகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பாலகனை மறப்பாளோ? மகனே மகளே, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என ஆண்டவர் சொன்னார். அப்போ இந்த ஆண்டவர் நம்மளை மறவாமல் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எத்தனை நல்ல தெய்வமாக இருப்பீர் ஆண்டவர், அதற்காக நன்றி செலுவோம் சொல்லி கொஞ்சம் கண்ணை மூடி ஹல்லேலூயா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம், எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. கையை உயர்த்தி எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ராஜா, ஆஹா கோடி கோடி நன்றி. சேர்ந்து சொல்லுவோம், நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே.
சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன் என் குடும்ப வைத்திய நீரே நன்றி நன்றி ஐயா ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா சேர்ந்து சொல்லுவோம் நன்றி நன்றி தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் கோடி கோடி நன்றி ஐயா கையை உயர்த்தி தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே கைய உயர்த்தி நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் அப்பா எங்களை நாங்கள் உங்களை தேவ சமூகத்தில் மறந்தாலும் நாங்கள் உங்கள் பிரசன்னத்தை விட்டு போனாலும் நீங்கள் எங்களை மறக்கலப்பா தகப்பனே அப்பா நீங்கள் எங்களை மறக்கலை எங்களை விட்டு விலகி போகலை உங்கள் பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அப்பா எங்களை ஒரு விஷயம் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா இந்த 2வது வாரத்தில் அப்படி பிள்ளைகளுடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம் எங்களை ஒரு விஷயம் கர்த்தரை சுற்றிக்கிறீங்க அப்பா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உடைய மகிமையான பிரசனத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பெரிய தேவன் நீர் ராஜா நீர் கர்த்தாதி கர்த்தர் பலத்த கரத்திற்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை டேக் கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க எங்களை மறக்கல நீர் எங்களை விட்டு தூரம் போகல எங்கள் பக்கத்தில் தான் நீங்க இருக்கிறீர் நீங்க மத்தியில் தான் நீர் இருக்கிறீர் நீர் எங்கேயும் போகவில்லை சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் நல்லவர் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா கடந்த வாரத்திலிருந்து நாம் தியானிக்கிறோம் சத்துருவின் ஆயுதங்கள் எதுன்னா நாம் தியானிக்கிறோம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் பிசாசு யாருன்னு கேட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் 1 அவன் அந்தி கிறிஸ்து 2வது வலு சர்ப்பம் 3வது கள்ள தீர்க்கதரிசி இதுதான் அந்த பிசாசுடைய திரித்துவங்கள் போன வாரம் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம தியானித்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் பொய் 10:10 யோவான் சொல்லுகிறது அவன் பொய் என்னும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான்னு கர்த்தர் சொன்னார். இப்போ நம்ம எதிர்த்து நம்ம ஜெபம் இருக்கிறோம். மேக்சிமம் பொய் பேசாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பிசாசுடைய முதல் இலக்கு என்ன தெரியுமா? நம்ம தேவ சமூகத்தை விட்டு நம்மளை பிரிக்கணும், தேவ திட்டத்தை விட்டு நம்ம பிரிக்கணும். அதுக்காக அவன் எந்த ஒரு சிச்சுவேஷனில் கூட அவன் இறங்கிடுவான்.
ஆமாம், நம்மளை கொல்லணும் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற தேவ திட்டத்தை அழிக்கணும்னா, பிசாசு எந்த சூழ்நிலைமையிலும் நம்மளை கீழே இறக்க அவன் திட்டங்களை அவன் வைத்து கொண்டே இருப்பான். அதனால் நம்ம அவனுடைய காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம சத்துருவை குறித்து தெரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, பிசாசுடைய ரெண்டாவது ஆயுதம் என்னன்னு கேட்டால், 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் தியானிக்கோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிசாசுடைய 2வது பெரிய ஆயுதம் என்ன அப்படி கேட்டால் பயம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கவில்லை. ஆனால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவன் பயன்படுத்துகிற 2வது ஆயுதமே என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. பயம். பயப்படுகிறவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21 நீங்க பார்த்தீங்கன்னா, பயப்படுகிறவனும் அவிவிசுவாசியும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பயமுள்ள ஆவி பிசாசின் ஆவி, பயமில்லாத ஆவி கர்த்தர் நமக்கு தந்த ஆவியானவர். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்பு தேவ ஜனமே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பயத்தை 3 வகையான பயங்களை பிரிக்கலாம். ஒன்று மனிதனுக்கு பயப்படுகிற பயம், இன்னொன்று சத்துருக்கு பயப்படுகிற பயம், இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவழைக்கும். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட சொல்லியிருக்கிறார், பயப்படாதே பயப்படாத பயப்படாதன்னு பேசியிருக்கிறார். ஆனால் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனோட திட்டம் என்ன தெரியுமா? நம்மளை பயமுறுத்தணும். வியாதியை கொண்டு குறித்து நம்மளை பயமுறுத்தணும். குடும்பத்தில் யாரோ மரித்து போய்விடுவாங்களோ என்று நம்மளை பயமுறுத்தணும். இதுதான் பிசாசுடைய ஆயுதம். நைட்டு இருட்டுக்குள்ளே போனால் பயம். நைட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு வெளியில் போகக்கூடாது. மல்லிகைப்பூவில் 3 காரி துப்பிட்டு தான் போகணும். பயம். எனக்கு பேய் பின்னாடி வந்துடும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பயம் விசுவாசத்தின் எதிரி. விசுவாசத்திற்கு ஒரு எதிரி இருக்கும். அந்த எதிரி யாருன்னு கேட்ட பயம் விசுவாசத்துக்கு எதிரி. வேதம் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, நீ என்னுடையவன். பயப்படாத பயப்படாதன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க. பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, பயப்படாத 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 நம்ம தேய்ச்சி கொண்டே இருக்கிறார். இந்த பிசாசுடைய பயம் எப்படிப்பட்டது தெரியுமா? உலகத்திற்கு பயப்பட வைக்கும், மனுஷனுக்கு பயப்பட வைக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்பட வைக்காது. கர்த்தர் தருகிற பயம் எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவோம். மற்றபடி உலகத்தில் சத்துரு கோட்டையில் யாருக்கு நம்ம பயப்பட மாட்டோம். பயம். நீங்க வேதாகமத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷனுமாய் இருக்கிறான். அவனை போல பூமியில ஒரு மனுஷனையும் காணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நாம நினைக்கிறோம், யோபுடைய வாழ்க்கையில யோபு பிள்ளைகளை இழந்து போனது பிசாசால, யோபு வீட்டை இழந்து போனது பிசாசால, யோபு அதை இழந்து போனது, இதெல்லாம் இழந்து போனது, இதெல்லாம் இழந்து போனது பிசாசால நாம நினைக்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ நாம எதை பயப்படுகிறோமோ அதில் தான் பிசாசு கிரியை செய்வான். இப்போ யோபு சொல்லுகிறான், என்னுடைய இந்த இழப்புக்கு காரணம் கர்த்தரோ பிசாசோ இல்லை. நான் இழந்து போன இந்த இழப்புக்கு காரணம் நான் பயப்படுகிற பயம்.
என் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடுவாங்க நான் பயந்தேன், என் பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. என் ஆடு மாடு பன்றி ஒட்டகம்லாம் எரிஞ்சு போயிருமோன்னு பயந்தேன், எல்லாம் எரிஞ்சு போயிட்டு. என் வீடு எரிஞ்சு போயிருமோன்னு பயந்தேன், வீடு எரிஞ்சு போயிட்டு. என் சரீரத்தில் குஷ்டத்தை போல அந்த பெரிய பெரிய கட்டிகள் கொப்புளங்கள் வருமோ என்று நான் பயந்தேன், எனக்கு வந்துட்டு. அப்போ ஒன்னே ஒன்று நம்ம புரியணும் தம்பி தங்கச்சி, இந்த வாலிப காலத்தில் நம்ம எதிர்காலத்தை குறித்து பயந்தால் சத்துருவுக்கு எதிர்காலத்துக்கு வாசலை திறந்து கொடுக்கிறோம். நான் நம்முடைய நோய்களை குறித்து பயந்தால் நோயை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவிக்கு நம்முடைய வாசலை திறந்து கொடுக்கிறோம். குடும்பத்தில் மரணம் வந்துவிடுமோ பயந்தால் குடும்பத்தில் ஒருத்தர் மரித்து போக நம்ம ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறோம். பயம் பிசாசுக்கு ஒரு வாசல். பயம் பிசாசுக்கு நாம திறந்து கொடுக்கிற ஒரு வாசல். இந்த வாசலை பிசாசுக்கு நாமே திறந்து கொடுக்கிறோம். யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் விதமாய் சொல்கிறது, பூர அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த அன்பு? காதலா? மோகமா? இச்சையா? எந்த அன்பு? உலக அன்பா? கர்த்தருக்கு மேல் இருக்கிற அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தை தள்ளணும், பயத்துக்கு எதிர்த்து நிற்கணும். பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து செயல்பட்டு விடக்கூடாது. பயம் வந்துட்டா பிசாசுக்கு நாம வாசல் போடுற அர்த்தம். பிசாசு நம்மளை ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதல் அவன் பலவீனப்படுத்துகிற இடம் என்ன தெரியுமா? பயம். இந்த பயத்தை கொண்டு இவனை எப்படியாவது விழ வச்சிடணும். யோபு பாருங்க உத்தமன் தான், யோபு பாருங்க சன்மார்க்கன் தான், யோபு பாருங்க கர்த்தருக்கு பயந்த தீமையை விட்டு விலகி ஓடி வந்த ஒரு தெய்வ மனுஷன் தான். வரலாற்றிலே நல்ல ஒரு தெய்வ மனிதன், சாட்சி பெற்ற ஒரு தெய்வ மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு கை வைக்க யோபு தான் பயன்படுத்தி, யோபுவையே சத்துரு பயன்படுத்தி பயத்தை கொண்டு வந்து வச்சு அழிவு கொண்டு வந்துட்டான். வெளிப்படுத்து 21:8 பார்த்தீங்கன்னா பயப்படுகிற பரலோகத்துக்கு போக மாட்டான். நம்முடைய ஜீவி எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஐயா நான் பயப்படுறேனா? பயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லைகளுக்குள்ள வந்துடக்கூடாது. நம் பயப்படுகிற ஆண்டவர் சொல்ற நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. கவலை எப்போ வரும்? ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது வருகிறது பயம். பயத்தை தொடர்ந்து வருகிறது தான் கவலை. என் பிள்ளைக்கு இத்தனை வருஷமா பிள்ளை இல்லையே, இனி பிள்ளை பிறக்காது. பயம். பிசாசு நம்மளை பயமுறுத்துவான். பாவம் செய்யும் போது பயம் வராது, டிவி பார்க்கும்போது பயம் வராது, பிக் பாஸ் பார்க்கும்போது பயம் வராது, எதை பார்க்கவும் பயம் வராது. ஆனால் நைட்டுக்கு போனால் பயம் வரும், ஏன்னா பேய் அடிச்சிருமோ அப்படின்னு. தெய்வ சமூகத்தில் பயம் இல்லை, ஊழியத்தில் பயம் இல்லை, தரிசனத்தில் பயம் இல்லை. பயமே இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மளோட ஜீவியத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு எல்லைகளை தாண்டி பயம் இல்லாமல் போயிடுது. அந்த ரகத்தில் நான் பாவம் செய்கிறேனே, இந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாராங்கிற பயம் இல்லை. மீண்டும் ஆபாசப்படும், மீண்டும் சுய இன்பம், மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தப்பு பண்ணிட்டு நம்ம ஆண்டவர் தானே நம்மளை மன்னிச்சிருவார். இந்த கம்பி கட்டுற கதை எங்கே ஆகாது, அடி உள்ளோம். உனக்கு வியாதியை கொடுப்பார், 10 நாள் ஆஸ்பத்திரியில் போட்டு எடுப்பார். நீ ரட்சிக்கப்படாத முன்னாடி பாவம் பண்ண கர்த்தர் ஓகே. ஞானஸ்தானம் ஜலத்தில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவம் பண்ண சரி, இப்போ ஓகே. சரி, அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி இந்த பாவத்தை நீ செஞ்ச கேட்ட என்ன சொன்ன? எனக்கு ஆண்டவர் அபிஷேகம் தரல, அதனால தான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொன்னேன். ஏய் பாப்பா, தங்கச்சி, அக்கா, உன்னை இப்போ ஆண்டவர் அபிஷேகமும் பண்ணிட்டார், திருப்பி இந்த பாவத்தை நீ செஞ்சனா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பாவத்தை நீ ஏன் செய்யறேன்னு ஊழியக்காரங்க கேட்டா நாம சொல்லவும் நான் ரட்சிக்கப்படல. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இந்த பாவத்தை செய்யும்போது ஊழியக்காரன் கேட்கறாங்க, இப்ப என்ன சொல்றோம்? நான் தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கல, இப்ப தண்ணிலையும் உன்னை முக்கி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இப்ப கேட்ட என்ன சொல்ற? ஆவியானவரை என்ன அபிஷேகிக்கல, இப்போ ஆண்டவர் அபிஷேகிச்சாச்சு, இப்பவும் இந்த பாவம் செய்யற, இப்ப நீ என்ன சொல்லுவ?
தேவ சமூகத்தில் நமக்கு பயம் இல்லை என்று சொன்னால் அந்த ரங்கத்தில் துணிந்து நிற்போம். அந்த ரங்கத்தை செஞ்சுட்டு உடனே இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா அப்படி நீயே ஒரு ஃபேக் பிரசன்ஸை கிரியேட் பண்ணுவ. அப்படியே புல்லரிக்கும், அப்படியே ஆண்டவர் இறங்கிட்டார், ஓ ஓ ஐயோ என்ன மகிமை. வேதம் சொல்லுகிறது பிசாசின் பிரசன்னம்னு ஒன்று உண்டு பைபிள்ல. என் ஜெப அறையில இறங்கி வருகிறது என்ன பிரசன்னம்னு எனக்கு தெரியணும். வேகமா ஏசில போய் உட்கார்ந்தோம்னா தோல் புல்லரிக்குது, கிர்ன்னு இருக்கு, ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வருது, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே திடீர்னு பாருங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும் டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி பண்ணோம். பாவத்தை பண்ணிட்டு உடனே மன்னிப்பு கேட்டு தேவ பிரசன்னத்தை ஒன்று அப்படி கிடையாது. அந்த 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 டயக்ராமே பரலோகத்திலும் சரி ஆவிக்குரிய மண்டலத்திலும் சரி அந்த டயக்ராம் கிடையாது. ஆவிக்குரியவன் நிதானித்து தருகிறான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீ பாவம் பண்ண சரி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாவம் பண்ண சரி, இப்ப அபிஷேகத்தை கொடுத்துறாரு, இப்ப பண்ண என்ன அர்த்தம்? யூடியூப்ல உட்காந்து எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? யூடியூப்ல உட்காந்து நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரதர், ஷார்ட் பிலிம்ல என்ன நடக்க போகுது? வெறும் ஷார்ட் பிலிம். நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரை மணி நேரம் நீ சுயமா ஆராதிக்காம 5 மணி நேரம் யூடியூப்ல வொர்ஷிப் கேட்டனால பாவம் தான் அது. இன்னைக்கு யூடியூப் ஆவியானவர்ல ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தா சகல சத்தியத்தில் நம்ம நடத்துவாராம். எனக்கு தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார், அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி பாவம் பண்ண ஓகே, நீ அபிஷேகம் பெறலன்னு சொன்ன, இப்போ நான் அபிஷேகிச்சிட்டேன், இப்போ நீ பண்ண என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னப்பா அர்த்தம்? பயமில்லை, பாவத்தை குறித்து பயமில்லை. பாவத்தின் விளைவுகள் நமக்கு தெரியலன்னோடுதான் பாவத்து கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால நியாய பிரமாணத்துல ஒரு பெண்ணை தொட்டால் தான் விபச்சாரம். ஆனா இந்த கடைசி நியாய பிரமாணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்தாலே எத்தனை முறை இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துருப்போம். எத்தனை முறை யூடியூப்ல போய் ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துருப்போம். எத்தனை முறை ஃபேஸ்புக்கில் போய் ஒரு ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துருப்போம். இது விபச்சாரம் என்பதை மறந்துடக்கூடாது. பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதுதான் கர்த்தருடைய சத்தம். இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ நாள் நம்ம ஜோம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு ஒன்று பண்ணி ஜூம் பண்ணி பார்த்து நல்லா இருக்கதே, சூப்பர், இந்த பையன் நல்லா இருக்கிறானே, இந்த பிள்ளை நல்லா இருக்கிறதே. தப்பிக்க முடியாது. பயம் நமக்கு வேணும், கர்த்தர் மேல இருக்கிற பயம் நமக்கு வேணும். உனக்கு கர்த்தர் மேல பயம் இல்லைன்னு தான் எனக்கு அந்த வியாதி வந்துருமோனுங்கிற பயம், எனக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்காதாங்கிற பயம், ஊழியத்துக்கு வந்துட்டு என்ன செய்வேங்கிற பயம் வர காரணம் என்னன்னா உனக்கு கர்த்தர் மேல பயம் இல்லை. மவனே உனக்கு கர்த்தர் மேல பயம் வந்துட்டா கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டா நீ ஓடி வந்துடுவே. கர்த்தர் மேல பயம் வந்துட்டா அவர் உன்னை மிஷினரி அனுப்பினா மிஷினரிக்கு ஓடி போவே. கர்த்தர் மேல பயம் வந்துட்டா அவர் நடுராத்திரி எழுப்பிவிட்டு வந்து ஜெபம் பண்ண வேணாலும் வருவேன். உனக்கு கர்த்தர் மேல பயம் இல்லாதனாலதான் ஊழியத்துக்கு வானாலும் ஊழியத்துக்கு வரமாட்டேன், ஜெபம் ஜெபிக்க மாட்டேன். அந்த ரங்கத்தில் விழாதடா, அந்த ரங்க பாவத்தில் விழாத. ஒரு ஈ அபிஷேகத்தை கெட்டு போக பண்ணும். ஒரு ஈ விழுந்தாலும் அபிஷேகம் கெட்டு போயிடும். அபிஷேகத்தை கேர் பண்ணு, ஆவியானவரை கேரி பண்ண கத்துக்கோ. ஆவியானவர் கற்பத்தில் இருக்கிற பிள்ளை போல ஒரு ஈ விழுந்தாலும் கற்பம் செத்து போயிடும், ஒரு ஈ விழுந்தாலும் அபிஷேகம் செத்து போயிடும். ஊழியக்காரங்க மூலமா ஜெபத்தில் ஆண்டவர் அதிகமா பேச காரணம் என்ன தெரியுமா? உனக்கு இருக்க ஆண்டவர் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமானவர். ஆவியானவரை காயப்படுத்திட்டா ஆவியானவர் நம்ம கூட பேச மாட்டார். ஆவியானவர் மனிதன் கூட ரொம்ப நேரம் பேச மாட்டார், ரொம்ப நேரம் போராட மாட்டார். அபிஷேகம் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைய போல கேர் பண்ணணும்.
ஒரு ஈ விழுந்துடக்கூடாது, ஒரு ஈ விழுந்துடக்கூடாது. அபிஷேகத்தில் ஒரு ஈ விழுந்துடக்கூடாது. என் அபிஷேகம் விலை மதிப்பற்றது, என் அபிஷேகம் கர்த்தர் எனக்கு நம்பி தந்தது. சவுல் அபிஷேகத்தை கேர் பண்ணல, கர்த்தர் எடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட இப்ப கையை வைத்து நம்ம கேட்க போகிறோம். அப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, 2 தீமோத்தேயு 1:7 நீர் சொன்னீர், பயமுள்ள ஆவியை தரலப்பா. ஆனா நாங்க உங்களுக்கு பயப்படணும். ஓ ஜீசஸ், கமந்தலாஸ் துடன் கமந்தலாஸ் ரிகத்தந்தல கமந்தலாஸ் கமந்தலாஸ் ரகபந்தலாஸ் தகபந்தலாஸ். 4 சவுத்துக்குள்ள பயம் வரணும் வாலிபனே. 4 சவுத்துக்குள்ள நீ தனியா மாடியில போயிட்டனாலோ, உங்க வீட்டுக்குள்ள போயிட்டனாலோ, இன்க்ளூடிங் நீ பாத்ரூமுக்குள்ள போனா கூட பயத்தோட தான் நிக்கணும். ஏன்னா 4 சுவர் தான் பிசாசோடைய ஆயுதம். குளிக்க போனாலும் கர்த்தர் மேல பயத்தோடு போகணும். நீ 4 சவுத்துக்குள்ள நீ பயத்தோடு இல்லைன்னா சத்துருடைய வாய்க்குள்ள நீ போயிருவ. அதுக்கடுத்து பாவம் பண்ணலாம், உடனே மன்னிப்பு கேட்ட தேவ பிரசனம் புல்லரிக்கும். புல்லரிக்கிறது தேவ பிரசனம் கிடையாது. சரக்கடிச்சவனுக்கு தான் மயக்கம் வருது, சரக்கடிச்சவன் தான் தள்ளாடுறான். கோயில கொட்டடிச்சால்தான் டான்ஸ் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க. இதுதான் ஆவியானவர் கிடையாது. ஆவியானவர் வந்தா ஒரு இன்பம் வரும். ஆவியானவருடைய பிரசனம் வந்தா நீ எங்க இருந்து ஜெபிக்கிறன்னு மறந்து போயிருவ. ஆவியானவர் உனக்குள்ள வந்தா கிருபாசன தண்டை கிட்டி சேருவ. உடக பண்டலந்தரி கந்தலந்தருஷ். மாம்சத்திலையும் அந்நிய பாஷை பேசலாம். அந்த ரங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கும் போதும் அந்நிய பாஷை பேசலாம். அப்பா, ஆவியானவரை நிதானிக்கணும். உன் ஜெப அறைக்கு போன உடனே எப்போதுமே ஒரே மாதிரி பிரசனம் இருக்காது. வரதலா கபந்தலஸ். தகப்பனே, தகப்பனே, எங்களுக்கு உங்களை குறித்து பயம் தாங்கப்பா. உங்க பிரசனத்தை குறித்து இந்த வாலிப காலத்துல எனக்கு பயம் தாங்கப்பா. 4 சவுத்துல இருக்கும் போது பயத்தோடு இருக்கணும்ப்பா. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும் போது பயத்தோடு யூஸ் பண்ணும்பா. ரீல்ஸ் பார்க்கும் போது பயத்தோடு நிற்கணும்ப்பா, பயத்தோடு நிற்கணும்ப்பா. நாங்கள் அண்டர் சிசிடிவி கவரேஜ் கண்ட்ரோல்குள்ள இருக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா அசைவுகளும் கணக்கிடப்படுகிறதுப்பா, எல்லா சிந்தனைகளும் கணக்கிடப்படுகிறதுப்பா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா, எங்களுக்கு இறங்கி வாங்கப்பா, எங்கள் கையை எடுங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாதுப்பா. பிசாசுடைய 2வது தந்திரமே, 2வது ஆயுதமே பயம்தான். இப்பொழுது வாலிபர்களாய், இந்த ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாய், இப்பைகள் வலது கரத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பயத்தை கொண்டு வந்த அபா கந்தலோரவ ஹல்கேப்ரேட்டோட டீட்டடாடா அன்றடகடோட ரிலஸ்பிரதூனி கிராந்த்ரோலஸ் பட்டாலியாக்கா. இப்பொழுது அந்த பயத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். வியாதியை குறித்தான பயம், யோபுவை போல நாங்கள் பயந்த காரியம் நேரிட்டுருமே அப்பா. உலகத்தின் காரியத்தை குறித்து பயப்படக்கூடாதுப்பா. எங்களுக்கு உங்கள் மேல இருக்கிற பயமுள்ள ஆவியை காங்க. உங்க மேல நாங்கள் பயத்தோடு இருக்கணும். 4 சுவருக்குள்ள இருக்கும்போது உசுர கையில பிடிச்சுக்கிட்டு உட்காரணும். எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துரை இந்த சத்தத்தை கேட்கிற அம்மாமார், அப்பா அம்மார், குடும்பத்தில் இருக்கிற ஊழியர்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்துருவின் ஆயுதங்கள், பயம் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, பயத்தோடு நிற்போம், பயத்தோடு தேவ சமூகத்தில் அமருவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அவன் ஓடி போவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நாம் தியானிக்க வரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க.
வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.